அரசியலுக்கு போயிட்டா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ராகம் வாசிக்கணும். ஓட்டுக்காக நாமத்துக்காக நாம் போட்டவன் கேட்டால் நம்ம வைஷ்ணவ பெருமை பேசுவான் அரசியல்வாதி. அதே மாதிரி விபூதி போட்டவன சைவ பெருமை பேசுவான். நம்மால் வந்தால் நம்ம பகுத்தறிவாதிம்பான். அங்கே போனால் நான் சாஹிபுன்னா அவரு அதனால நாமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படிதான் ஆகும். ஏன்னா முட்டாள்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது அங்கே மிக முக்கியம். ஒன்று காசை கொடுத்து வாங்க, இல்லைன்னா ஏமாற்றி வாங்கு அப்படின்னு. யார் அதிகம் ஏமாத்துறதுங்கிறது தானே இப்போ போட்டி, வேற ஒன்றுமே இல்லையே. யார் அதிகம் ஏமாறுறதுங்கிறது போட்டிங்கிற மாதிரி இருக்கா. முட்டாள்கள் ஓட்டு வாங்குறது தான் அரசியல். ஒன்று காசு கொடுத்து ஓட்டு வாங்கு, அப்படி இல்லைன்னா ஏமாற்றி ஓட்டு வாங்கி வின் பண்ணு. இங்கே யார் அதிகமாக ஏமாத்துறாங்களோ அவங்க தான் தேர்தலில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மாண்புமிகு இல்லை மாணமிகு ஓசிசோரிக்கு வீரமணி அவர்கள் சொல்கிறாரு. ஏமாற்றி ஓட்டு வாங்குறதில்ல, அதிகமாக ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுல தான் இங்கே போட்டியே நடந்துட்டு இருக்காமா. அப்போது திமுக, அதிமுக, பாஜக, இங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே மக்களை ஏமாத்துறாங்களா? மக்களும் ஏமாந்துட்டு இருக்காங்களா? ஐயா ஓசிசோறு வீரமணி ஐயா, திக தேர்தலில் நிற்காம இருக்கிறதுக்கான காரணத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு விளக்கத்தை கல்வெட்டா செதுக்கி அதை அறிவாலய வாசல்ல வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்களே பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. குத்த வச்சு பக்கத்திலே உட்காந்துக்கோங்க. உங்க கோஷ்டி, இந்த திக கோஷ்டி தேர்தலில் நிற்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க சொல்றீங்களே அதுவா? கிடையாது. ஈவேரா உயிரோட இருந்த காலகட்டத்திலேயே அப்பவே ஒரு பாயில உங்களை மதிக்கவே இல்லை. ஒருத்தரும் உங்களை சீண்டவே இல்லை. ஈவேரா இருக்கும் போதே ஒரு பையன் உங்களை சீண்டல, இப்பவா சீண்ட போறான்? கண்டிப்பா மாட்டான். இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஓட்டுக்காக நாமத்துக்காக நாம் போட்டவன் கேட்டா நம்ம வைஷ்ணவ பெருமை பேசுவான் அரசியல்வாதி. அதே மாதிரி விபூதி போட்டவன சைவ பெருமை பேசுவான். நம்மால் வந்தால் நம்ம பகுத்தறிவாதிம்பான். அங்கே போனால் நான் சாஹிபுன்னா அவரு அதனால நாமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படிதான் ஆகும். ஐயா இப்போவும் சொல்றேன், நீங்க அரசியல இல்ல, திகாவும் அரசியல கிடையாது. அது சாதாரண ஒரு இயக்கம் தான், ஒரு கழகம் தான். ஆனாலும் இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்றீங்களே, உங்க கோஷ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை ஃபாலோ பண்றீங்களே, அதுக்கான ஆதாரத்தை காட்டவா? பாருங்க. இது ஜூலை மாதம் 23ஆம் தேதி 2010 ஓகேங்களா, 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இது. நான் சமூக நீதி காத்த வீராங்கனை ஆனது எப்படி? விளக்கம். இடஒதுக்கீடு பிரச்சனையில் நான் எடுத்த உறுதியான நடவடிக்கைக்காகத்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டம் எனக்கு அளிக்கப்பட்டது. கருணாநிதிக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் தற்போது தன்னுடன் இருக்கும் திராவிடர் கழக தலைவர் வீரமணியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கூறியுள்ளார். நல்லா படிக்கிறேன் கேளுங்க. கருணாநிதிக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் தற்போது தன்னுடன் இருக்கும் திராவிடர் கழக தலைவர் வீரமணியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது வீரமணி இருக்கார் இல்லையா, இவரு அதிமுகவுக்கு ஃபேவரா இருந்தாரு. தேர்தல் நேரத்தில் அதிமுக ஆதரவாக நின்னாரு, திமுக எதிராக செயல்பட்டாரு. அதை தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. வீரமணி மட்டும் கிடையாது மக்களே, ஈவேரா இருக்கார் இல்லையா, அவரும் அப்படிதான். எப்பவுமே டயலாமாலேயே இருப்பார். ஒரே நிலைப்பாட்டோட அவர் இருந்ததே கிடையாது. திடீர்னு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார், அப்புறம் காங்கிரஸே தூக்கி போட்டு மிதிப்பார். கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவார், திடீர்னு கம்யூனிஸ்டே தூக்கி போட்டு மிதிப்பார். இஸ்லாமியர்களை பற்றி பேசுவார், நல்ல விதமாக பேசுவார். திடீர்னு இஸ்லாமியர்களே மோசமாலாம் விமர்சனம் பண்ணுவார். அம்பேத்கருக்கு எதிராக பேசுவார், திடீர்னு அம்பேத்கருக்கு ஆதரவாக பேசுவார். இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்தில் நின்னதே கிடையாது. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை அவரே ஃபாலோ பண்ணது கிடையாது. அப்படிதான் அவர் கட்சியில் இல்லை அவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் தேவைக்காக மாற்றி பேசுறது, கூட்டணி மாறி போகிறது, இதெல்லாம் நார்மல் தான். எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த தீகா என்ன? சாதாரண ஒரு இயக்கம், சாதாரணமான ஒரு அமைப்பு, இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான். ஆனால் இவங்க ஏன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவங்களோட நிலைப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் மாற்றி பேசிட்டு திரியிறாங்க? ஓசிசோறு வீரமணி அவர்களே, நீங்கள் திமுகவுக்கு இப்படி முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுக்குறீங்களே, முட்டி தேய முட்டுகள் கொடுக்குறீங்களே, என்னைக்காச்சும் திமுக உங்களா மதிச்சிருக்கா? அட்லீஸ்ட் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கா? இல்லை, கூப்பிட்டதே கிடையாது. சரி, உங்களை தான் கூப்பிடல, உங்கள் தலைவர் ஈவேரா இருக்கார் இல்லையா, ஈவேராவை குவாட் பண்ணி தேர்தல் பிரச்சாரங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? அதுவும் இல்லை.
இந்த லட்சணத்துல இந்த ஓசி சோரிக்கி வீரமணி இங்க உட்கார்ந்துகிட்டு தேர்தல் அரசியலை பத்திலாம் பேசினுக்குது. இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். சிலிண்டர் 500 ரூபாய போகும். இந்த வருஷத்துக்கு ஒருக்கா ஏழை குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய். இந்து முஸ்லீம் சண்டை இழுத்து இல்லாம பிரச்சனை இல்லாம நமக்குள்ள ஒற்றுமையா நல்லிணக்கத்தோட வாழலாம். இப்ப இந்த பொன்குளத்துல இருக்கிறோம், மாமே மச்சான் அக்கா சொந்த பந்தமாத்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ ஏன் சின்னத்துக்கு போட்டுருங்க. அதாவது இந்த பாயம்மா முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவங்க, இவங்க அவங்க கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டிமா கிட்ட இந்த பாயம்மா என்ன வக்கனையா பேசுது பாத்தீங்களா? சிலிண்டருக்கு 500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் சொன்னதான் ஹைலைட்டு. ஹிந்து முஸ்லீம் சண்டை இல்லாம நாம எல்லாருமே நல்லிணக்கத்தோட இருக்கணும்னா நமக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. ஏன் பாயம்மா, இப்ப நீ சொன்ன இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த பாட்டி கிட்ட சொல்றதோட நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? ஏன் அதை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டு எங்க எல்லாருமே பார்க்க வைக்கிற? பாரு, இப்ப அது என் கண்ணில் பட்டுருச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நான் சும்மா இருப்பேனா? நீயே சொல்லு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் நான் சும்மா இருப்பேனா? சரி, மேட்ருக்கு வருவோம். இந்த 500 ரூபா சிலிண்டருக்கு மானியம்னு சொன்னியே, அது எப்படி கொடுப்ப? உன்னால எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பேன்னு சொல்றியே, எப்படி கொடுப்ப? ஆளாளப்பட்ட திமுகவாலேயே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. கேவலம் சிலிண்டர் மானியம் 100 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்க முடியல. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்றவே முடியல. திமுகவாலேயே முடியாத போது முஸ்லீம் லீக் கட்சி உங்களால என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன பேசுற? ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகள் குறித்து பேசுற. இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லு, யாரு காரணம்? திருப்பரங்குன்ற மலையில ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் யாரு? நீங்க தானே. ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு நாங்க மலை மேல ஏறி போய் ஆட்டை வெட்ட போறோம், பலி கொடுக்க போறோம்னு சொல்லி கிளம்புனது யாரு? சொல்லு, யாரு? அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற மலையில இருந்த பழங்கால பொக்கிஷங்களை, அதாவது அந்த கல்வெட்டுகளை பச்சை பெயிண்ட் ஊத்தி அந்த இடத்தைய நாசமாக்கின புறம்போக்கு எவன்? சொல்லு, எவன்? ஏன் பாயம்மா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மதராசால படிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, எங்களெல்லாம் பார்த்தா என்ன மதராசால படிச்சுட்டு வந்த தற்குறி மாதிரி தெரியுதா? இதுல காமெடி என்னன்னா, அந்த 2 பாட்டியும் இந்த பாயம்மாவை மதிக்கவே இல்லை. நீ பாட்டு ஏதாச்சும் பேசிட்டே கடை சொல்லிட்டு அந்த பாட்டிமா பாட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்குது. எவனோ ஒருத்தன் அங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான், நம்மளை தான் வீடியோ எடுக்கிறான் அப்படின்றத அந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்கு. அந்த பாயம்மா பேசுறதுக்கும் அந்த பாட்டி தலையாட்டுறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்களேன். சிலிண்டர் 500 ரூபாய போகும். இந்த வருஷத்துக்கு ஒருக்கா ஏழை குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய். இந்து முஸ்லீம் சண்டை இழுத்து இல்லாம பிரச்சனை இல்லாம நமக்குள்ள ஒற்றுமையா நல்லிணக்கத்தோட வாழலாம். இப்ப இந்த பொன்குளத்துல இருக்கிறோம், மாமே மச்சான் அக்கா சொந்த பந்தமாத்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ ஏன் சின்னத்துக்கு போட்டுருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பாயம்மா இது மாதிரி உளறிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த 2 பாட்டியும் எப்படிலாம் இந்த பாயம்மாவா கலாச்சி தள்ளி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க.